அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் எந்த ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான யோகம் கிடைக்கிறது? 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை எந்தெந்த விஷயங்களில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு? உறுதியாகவே 3 ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் தீரும். அதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 12 ராசிக்காரர்களுக்குமே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதே வேளையில் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமானது இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு முதல் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 3ஆம் ராசியில் மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிதுன ராசியில் குரு பகவான் வலம் வருவது அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இறுதி தருவாயில் இருக்கிறார். இதற்கு பிறகு மிக வலுவாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே மீன மற்றும் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல தடுமாற்றங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக குரு பகவான் பல மங்களகரமான காரியங்களை உறுதியாகவே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்பட கூடிய சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டில் அதீத பலத்துடன் சனி பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அமோகமான நன்மை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று பார்த்தால் அதிலும் முதன்மையாக பார்க்கப்படுவது ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு அமோகமாக தொழில் ரீதியான வளர்ச்சி தானாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடன் நீங்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. 3ஆவதாக சனியின் ஆட்சி வீடான மகர ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை சனி பகவான் மட்டுமல்ல அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 3ஆம் இடத்தை மிக பெரிய அளவில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துகின்றன. எனவே அமோகமான நன்மை நிச்சயமாக உண்டு. குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் தடைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த 3 ராசிக்காரர்களை தவிர சனி, செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மீன ராசியில் வலம் வரக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை என்பது முரண்பாடான சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. அப்படி சனி செவ்வாய் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டகரமான 7 நாட்களில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. சனி செவ்வாய் இருந்தாலும் கூட அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சிந்தையில் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அமோகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதோடு 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்தி உங்களை தேடி வரும் முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இப்படி 4 கிரகநிலைகள் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் புத ஆதித்ய யோகமும் கிடைக்கிறது. எனவே பல விஷயங்களில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உறுதியாகவே அமையும். அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக மேசராசியில் வலம் வருகிறாருங்க. சுபத்துவ பாதையில் சுக்கிரன் வலம் வருவதால் பெரும்பாலும் அனைத்து
அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமான அமைப்பிலோ அல்லது மோசமான சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பிலோ இல்லை. எனவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த தருணத்தில் சமமான வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் கிடைக்கும். நிச்சயமாக சமகளம் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியலில் சாதுரியமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களுக்குமே அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனை சுக்கிரனின் அமைப்பால் இல்லை. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு கும்பராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வலம் வருவது பெரும்பாலும் சாதகமான அமைப்பாக தான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை குழப்பம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் சிம்மம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இனம் புரியாத கவலை என்பது மனதில் தோன்றுவதற்கான சூழல் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் உண்டு. ஆனால் பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ராகுவின் அமைப்பால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவால் அமோகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும் ராசியாக பார்க்கப்படுவது மேசராசி. லாபத்தில் ராகு இருப்பதால் திடீரென புதிய வாய்ப்புகள் அமோகமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் என்பதால் திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் என்பதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனதில் இருக்கக்கூடிய கற்பனையான பயத்தை நீக்கி தெளிவாக இந்த 3 ராசிக்காரர்கள் மேசராசி கன்னிராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய 3 ராசிக்காரர்கள் செயல்படுவக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே தானாகவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் வலம் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் பெரிய அளவில் பிரச்சனை சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக இல்லை. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக 3 ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது மட்டுமல்லாது ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு 3 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது. உங்கள் ராசி என்ன மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.